ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலிட்டியில் சாப்டர் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அதில் பார்ட் 3 அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 அதுவும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும். இப்போ 1858 அப்படிங்கிற டேட்டை பார்த்துக்கோங்க. 1857 என்ன நடந்திருக்கும், சிப்பாய் மியூட்டினி அதுதான் நடந்திருக்கும். ஸோ மியூட்டினி நடந்தது இல்லையா, இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே மூவி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா புரியும். ஸோ அவங்க மியூட்டினி பண்ணதுனால என்ன ஆயிருக்கும், ஆப்வியஸாக இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்து மூடியிருப்பாங்க, பிரிட்டிஷ் க்ரௌன் டைரெக்டாக கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 அப்படி தான் வந்துச்சு. இது எதுக்குன்னு சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா, குட் கவர்னன்ஸ் ஆஃப் இந்தியா, குட் கவர்மெண்ட், இந்தியா நல்லா இருக்கணும்னா அவங்க ஒரு குட் கவர்மெண்ட் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அண்டர் த டைரக்ட் குயின் ரூல் அப்படிங்கிற மாதிரி. ட்ரான்ஸ்ஃபர் த பவர்ஸ் டு பிரிட்டிஷ் க்ரௌன், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மூடிட்டு பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு தே கேவ் டைரக்ட் பவர்ஸ். ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சேஞ்ச் த டெசிக்னேஷன் ஆஃப் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கேனிங். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது என்ன பண்ணிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க க்ரௌனோட ரூலுக்கு. அப்போ க்ரௌனுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே இருக்கும். இப்போது கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு இருந்தார்ல, அவரை வைஸ்ராய் அப்படின்னு மாற்றிடுவாங்க. அவர் குயினோட டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அங்கே பிரிட்டிஷோட டைரெக்டாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் தான். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு லைக் லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அண்ட் த ஃபர்ஸ்ட் டு பி வைஸ்ராய் யாருன்னா கேனிங் தான். அடுத்து எண்டட் த சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட். இப்போ நம்ம டபுள் கவர்மெண்ட்னால் உங்களுக்கு எது ஞாபகம் வரும், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எந்த ஆக்ட்லனா, ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 நம்ம பார்த்துருப்போம். இதில் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா. அடுத்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 என்ன நடந்திருக்கும், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் ஒன் செகண்ட் ஸோ அதில் நம்ம ரெண்டு பாடி பார்த்துருப்போம். ஒன்று கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இன்னொன்று போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி. அவங்க ரெண்டு பேரும் அபாலிஷ் பண்ணிடுவாங்க, இனிமேல் இருக்காது. எல்லாமே வைஸ்ராய் கடையில் தான் வந்துடும். இப்போது வைஸ்ராய் வந்துட்டார்னா அவருக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும் இல்லையா, அதனால் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. ஸோ கிரியேட்டட் அ நியூ ஆஃபீஸ், அதுதான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஸோ அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு உள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு மெம்பர்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு 15 மெம்பர் கவுன்சில் போட்டிருந்தாங்க. அந்த 15 மெம்பர்ஸும் அட்வைசரி தான், அட்டானமஸ் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அட்டானமி இருக்குது அவருக்கு. அண்ட் தென் ஆனால் 15 மெம்பர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. அடுத்து அதோட சேர்மன் யாராக இருப்பாங்க, ஆப்வியஸாக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் சேர்மனாக இருப்பாங்க. அடுத்து இன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இன் கவுன்சில் சூ அண்ட் பி சூட் இந்தியா அண்ட் இங்கிலாந்து. இப்போது இந்த பாடிஸ் இருக்குது இல்லையா, இன்னுமே அந்த தப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களையும் சூ பண்ணலாம். யாரை, செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவையும் சூ பண்ணலாம், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாவையும் சூ பண்ணலாம். அண்ட் தென் அவரும் அந்த 15 மெம்பர்ஸையும் சூ பண்ணலாம். யார் தப்பு பண்ணாலும் அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த டபுள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கமர்ஷியல் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இது எல்லாம் தூக்கி யார் கடியில் கொடுத்துட்டாங்க, வைஸ்ராய் கடியில் கொடுத்துட்டாங்க. இந்த டபுள் கவர்மெண்ட் அப்படிங்கிற சிஸ்டமே தே அபாலிஷ்ட், அவ்வளோதான். அடுத்து இதுதான் இது ஃபுல்லாகவுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை இன்னொரு தடவை பார்த்துடலாம். எதுக்குன்னா குட் கவர்மெண்ட்காக கொண்டு வரோம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பவர்ஸை ஃபுல்லாக பிரிட்டிஷோட க்ரௌனுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வைஸ்ராய் ஆகிட்டார், ஃபர்ஸ்ட் வைஸ்ராய். இந்த லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா கேனிங். அடுத்து டபுள் கவர்மெண்ட் அப்படிங்கிற சிஸ்டமை லைக் அபாலிஷ்ட் எண்டட், ஒரே ஒரு சிங்கிள் பவர் கடியில் கொண்டு வந்துட்டாங்க. கிரியேட்டட் நியூ ஆஃபீஸ். இப்போ நியூ ஆஃபீஸ் எது, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. இப்போ இந்த 15 மெம்பர் கவுன்சில் இருப்பாங்க அதுக்கு அடியில். அதோட சேர்மன் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அவர் தான். ஸோ இது ஒரு அட்வைசரி பாடி தான். அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் சூ பண்ணலாம், கவுன்சிலில் இருக்கிறவங்களும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மேலே சூ பண்ணலாம். இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்கலாம். அதுதான் நடக்கும். போத் இன் இந்தியா அண்ட் இன் இங்கிலாந்து, ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி ரூல்ஸ் தான். அடுத்து
இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. ஸோ இதில் 2 பார்க்க போகிறோன்னு சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. இது ஒரு லேண்ட்மார்க் ஆன ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு இங்கே வந்து இந்தியன்ஸோட கோஆப்ரேஷன் இல்லாமல் எதுவுமே நடக்காது, அட்மினிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த மியூட்டினியை வந்து தடுக்கிறதுக்கே வந்து அவங்க நிறைய செலவு பண்ணாங்க ஆஃப்டர் 1857 ரிவோல்ட். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதோட ஃபீச்சர்ஸ் இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பிகினிங் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் பை அசோசியேட்டிங் இந்தியன்ஸ் வித் த லா மேக்கிங் ப்ராசஸ். ஸோ இவங்க என்ன நினச்சிட்டாங்க, பிரிட்டிஷே எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இருந்தால் இட் ஒன்ட் ஒர்க் அவுட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்தியன்ஸை போடணும் அப்படின்னு லா மேக் பண்ணுவாங்க இல்லையா, லா மேக் பண்ணுற இதில் வந்து இந்தியன்ஸை போடலாம் அப்படிங்கிற மாதிரி 3 பேரை போட்டாங்க. ஸோ அவங்க வந்து நான் ஒஃபிஷியல் மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க, ஒஃபிஷியலாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து யார் வந்து நாமினேட் பண்ணுவாங்கன்னா வைஸ்ராய் நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லா மேக்கிங் பாடி இருக்கும், அதில் வந்து இந்தியன்ஸை நுழைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அது வந்து ஒரு நான் ஒஃபிஷியல். அப்புறம் யார் வந்து எலெக்ட் பண்ணி வர மாட்டாங்க, இவரே யார் வைஸ்ராயே வந்து ஓகே இந்த இந்தியன்ஸ் எல்லாம் நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நாமினேட் பண்ண 3 பேர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ராஜா ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, சர் தின்கர் ராவ். ஸோ இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேரையும் லா மேக்கிங் கவுன்சிலுக்குள்ளே நுழைச்சிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இனிஷியேட்டட் டீசென்ட்ரலைசேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம். சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 இருந்திருக்கும். ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்துருப்போம், லாஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஃபைனல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன் வந்து எது, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இப்போ வந்து சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது ஒன்றே ஃபுல்லாக இதுலேருந்து எடுத்துட்டாங்க. இதில் ஆக்ட் ஆஃப் 1861, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 இனிமேல் சென்ட்ரலைஸாக இருக்கக்கூடாது, டீசென்ட்ரலைஸ் பண்ணிடலான்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இன்டர்னல் அட்டானமி. டீசென்ட்ரலைசேஷன்னா எந்த 3 பிரசிடென்சிஸ் இருந்தது, பாம்பே, மெட்ராஸ், அதுக்கப்புறம் பெங்கால் இருந்தது இல்லையா. இது 3ல் பெங்காலுக்கு மட்டும் சுப்ரீம் பவர் கொடுத்துருந்தாங்க. இப்போது பெங்காலுக்கு தனியாக ஒரு பவர், அண்ட் தென் மெட்ராஸ்க்கு தனியாக ஒரு பவர் கொடுத்துட்டாங்க, அண்ட் தென் பாம்பேக்கு தனியாக ஒரு பவர் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கு தனித்தனியாக இன்டர்னல் அட்டானமி வரும். அது எப்போ ஃபுல்லாக அட்டெயின் பண்ணாங்கன்னா 1937 அட்டெயின் பண்ணாங்க. அடுத்து இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ் இருந்தது. ஏன்னா அந்தந்த இடத்துல அவங்கவுங்க தனித்தனி லாஸ் மேக் பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஒரு தனித்தனி லெஜிஸ்லேட்டிவ் பாலிசிஸ்லாம் இருந்தது ஒரு ப்ராவின்ஸ்க்கும். அப்புறம் தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் பெங்கால், NWFP அண்ட் பஞ்சாப். இப்போ நான் சொன்ன மாதிரி அதே தான், நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணும் ஒரு ஏரியாவுக்கும். அது மாதிரி பெங்காலுக்கு எப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் இந்த ஆக்ட் போட்டதுக்கப்புறம் 1862 ஒரு தனியாக ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆரம்பித்தாங்க. அப்புறம் நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்ட்ரே ப்ராவின்ஸ் நம்ம பார்த்துருப்போம், வெஸ்ட் சைடில் இருந்திருக்கும். அது வந்து 1866 அண்ட் பஞ்சாபுக்கு வந்து தனியாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து 1897 கொண்டு வந்தாங்க. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா எம்பவர்ட் வைஸ்ராய் டு மேக் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ஃபார் த மோர் கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன் த கவுன்சில். இப்போ வந்து வைஸ்ராய்க்கு இன்னொரு பவர் தந்துச்சு இந்த 1861 ஆக்ட். என்ன தந்துச்சுன்னா ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் வந்து இவரே பாஸ் பண்ணலாம். இப்போ வந்து பிஸ்னஸ் அங்கே கஷ்டமாக நடக்குதுன்னா இவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பெனிக்கு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹீ கேன் சேஞ்ச் ஆன் த ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ். ஸோ இதுதான் சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் 1859. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்தது. இது under this a member of Viceroy's Council was made in charge of one or more departments of the government and was authorized to issue final orders on behalf of council on matters of his department. இப்போது இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் படி என்னென்னா அவருக்கு அடியில் இருக்கிற கவுன்சில், வைஸ்ராய் கவுன்சில் இருக்கும் இல்லையா, அதுக்கு அடியில் இருக்கிற ஒரு மெம்பர் வந்து ஒன் ஆர் மோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருக்கலாம். இருந்துட்டு அவரே வந்து என்ன பண்ணலாம், ஃபைனல் ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். அவர் ஒன்று நினச்சிட்டாருன்னா அவரே பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து ஃபிஃப்த் ஒன், இட் எம்பவர்ட் த வைஸ்ராய் டு இஷ்யூ ஆர்டினன்சஸ். இது பார்த்தா எப்படி தெரியுது, இப்போ இருக்கிற பிரசிடெண்ட்டோட அப்படியே அதோட நார்ம்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ வைஸ்ராய் வந்து ஆர்டினன்ஸ், எமர்ஜென்சி அப்போ ஆர்டினன்ஸ் பண்ணுவாங்களே, இட் கம் அண்டர் மை ரூல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே அவர் ரூல் கடியில் வர மாதிரி ஆர்டினன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம் எமர்ஜென்சி அப்போது, விதவுட் த கன்கரன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்போவும் அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ட்டு கேட்க தேவையில்லை, அவரே வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணலாம். அண்ட் அந்த ஆர்டினன்ஸ் வந்து எவ்வளோ மாதம் வந்து அதுக்கு லைஃப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 months வந்து அதுக்கு லைஃப் இருக்குது. ஸோ இதில் என்ன பார்த்தோன்னா
இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 இந்தியன்ஸோட கோஆப்ரேஷன் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்தியன்ஸை உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பேரை வந்து லா மேக்கிங் கவுன்சில் அதுக்குள்ளே போட்டாங்க. யாருன்னா ராஜா ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, ஸ்ரீ சர் தின்கர் ராவ், இவங்க 3 பேரையும் போட்டாங்க. அதுக்கப்புறம் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது வந்து 1861 ஆக்டில் தான் கொண்டு வந்தாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1861 கம்ப்ளீட்டாக எப்போ முடித்தாங்கன்னா 1937. அதுக்கப்புறம் ஒரு ப்ராவின்ஸ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணும் இல்லையா, அதுக்கு வந்து பெங்கால் 1862, NWFP 1866, பஞ்சாப் 1897. அதுக்கப்புறம் வைஸ்ராய்க்கு வந்து ரூல்ஸ் மேக் பண்ணுற ஆர்டர் போடுற பவர் வந்து நிறையா கொடுத்தாங்க. எதுக்குன்னா கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ்க்காக கவுன்சிலுக்குள்ளே. அதுக்கப்புறம் வைஸ்ராய்க்கு வந்து எம்பவர் த வைஸ்ராய் டு இஷ்யூ ஆர்டினன்ஸ்க்காக அந்த ஆர்டினன்ஸ் வந்து 6 மாதம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் போர்ட்ஃபோலியோங்கிற சிஸ்டம் வந்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இன்றைக்கி முடிஞ்சது. தேங்க்யூ.